அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு இஷ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஷ்ராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 250 கிராம்ஸ் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரு 150 கிராம் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு நம்ம கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி ஒரு குவான்டிட்டிக்காக தான் நான் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அரிசி ஆட் பண்ணோன்னா பொடி கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸோ அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது தனித்தனியாக ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு இது கெடாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போது நம்ம டேஸ்ட்டுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் ஒரு 7லேருந்து 8 பல்லு பெரிய பல்லாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு முழு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பெரிய பெரிய பல்லாக இருந்தது. ஸோ நான் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 10லேருந்து 15 வரமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தூள் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாகவும், சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாமல் இட்லிக்கு தூள் தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு ஹிங் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தூள் நீங்கள் பெருங்காயத்தூளாகவும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக வாங்கி நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தூள் தான் வீட்டில் இருந்தது. ஸோ தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் நம்ம வீட்டில் சட்னி சாம்பார் அரைக்கலைங்கிற தேவையே கிடையாது. வீட்டில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்குகிற தூளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இந்த மாதிரி வீட்டில் தூள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தூள் செஞ்சு பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 2-3 மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சோன்னா வீணாக போகாமல் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை கூட ஆட் பண்ணாலும் ரொம்ப மணமாக இருக்கும். அந்த ஹீட்லேயே கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போது நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பொடியை நல்லா நுணுக்கணும். இப்போது பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி பொடி அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் கிட்டத்தட்ட இதில் 1/2 kg தூள் கிடச்சிது. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். இது எனக்கு எப்படியும் 1 மந்த்துக்கு கெடாமல் கைப்படாமல் இருந்தது அப்படின்னா கெடாமல் 1 மந்த் இல்லைன்னு 2 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.